நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை சொல்லுமா, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. நன்றி செலுத்துகிறோம். எங்களை முற்றிலுமாய் தேவாவியானவர்களை கரத்துக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே மட்டுமாய் நம்முடைய ஆராதனையில மகிமைப்பட்டதற்காக அவருக்கு கைகளை தட்டி நம்ம ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கலாம். அப்படியே ஜெபநிலையில நம்முடைய தேசத்திற்காக நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் தாமே கிருபையாக இந்த வாதையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாய் கர்த்தர் நம்முடைய தேசத்தை பாதுகாத்து வருகிறார். அவருக்காக நம்ம முதலாவது நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்காக ஸ்தோத்திரம். அதே போல கர்த்தருடைய ஆசீர்வாதம். இரண்டாம் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். பிரபு பிரைஸ் லார்ட். சத்தமா வாசிப்போம். இரண்டாம் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற ஒரு மனுபுத்திரரும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்து நிறைவேற்றாதிருப்பாரா? Praise the Lord. Hallelujah. 1 சாமுவேல் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வரைக்கும். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்வதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுவதும் இல்லை. மனம் மாற அவர் ஒரு மனுஷன் அல்ல. குறித்துக் கொள்ளுங்கள். நாம் புத்தகம் 23:19, 1 சாமுவேல் புத்தகம் 15:29, 1 ராஜாக்கள் புத்தகம் 8:15. அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினாலே சொன்னதை தம்முடைய கரத்தினாலே நிறைவேற்றினார். இன்றைக்கு தலைப்பு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர். அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற நம்முடைய கர்த்தராக இயேசு. கண்ணுக்கு ஜெபிக்கலாம். தயவுசெய்து போனை எல்லாம் சைலண்ட் கொண்டு போடுங்க. எந்த டிஸ்டர்பன்ஸ் வராதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். பரிசுத்த பிதாவே நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திலே வானத்தின் பூமி படைத்த ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வசனங்களை ஆசீர்வதித்து நீர்பிட்டு எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தான் ஆவிக்குரிய மன்னாவினால் எங்களை தோஷி நாங்கள் இன்னும் கிறிஸ்துவிலே பலம் கொண்டு வளர, கிறிஸ்துவின் சரீரமாகிய அந்த சபைக்கு நாங்கள் வளர்ச்சியில ஆண்டவரே கிறிஸ்துவினுடைய தலைக்கு ஆண்டவரே நாங்கள் ஈக்குவலாக வளர உதவி செய்யும். தேறின ஒரு நிலைமைக்கு எங்களை கொள்வார். குரு சீஷன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறின எவனும் குருவை போல் இருப்பான் என்ற வார்த்தைப்படி கர்த்தர் பலப்படுத்தும். இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். அல்லேலூயா. இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிப்போம். 23:19 படிங்க. எல்லாரும் சேர்ந்து. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? வசனத்தை நிறைவேற்றாதிருப்பாரா? அல்லேலூயா. வேதம் சொல்லுது, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரா. வாக்குத்தத்தம் உள்ள தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இப்போ இந்த வாக்குத்தத்தத்தை குறித்து தான் நான் மெசேஜுக்காக கொஞ்சம் நேரம் ஜெபத்தில் உட்கார்ந்து ஒரு 2:30 மணிக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். 2:30 மணி தான் இருக்கும். உட்காந்து முடிப்பு வந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ கர்த்தர் எனக்கு இந்த தாட்டை எனக்கு கொடுத்த மாதிரி நான் நினைச்சேன். ஒருவேளை இது பற்றி தான் அவர் பேச சொல்றாருன்ட்டு அதை குறித்து தியானம் பண்ணும்போது, இந்த வாக்குத்தத்தை நிறைவேறத்துக்கு ஒரு மனுஷன் ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு நிறைவேறத்துக்கு 5 காரியம் முக்கியமா இருக்கு. அல்லேலூயா. 5 காரியங்கள் முக்கியமா தேவைப்படும். நம்பர் 1, முதல் காரியம் விசுவாசம். வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு உங்களுக்கு நிறைவேறணும் அப்படின்னா உங்களுக்கு முதல்ல என்ன இருக்கணும்னா விசுவாசம் இருக்கணும். ரெண்டாவது என்ன இருக்கணும்னா பொறுமை இருக்கணும். ரெண்டாவது காரியம் பொறுமை இருக்கணும். மூன்றாவது காரியம் நமக்கு உண்மை இருக்க வேண்டும். வாக்குத்தத்தம் நமக்கு நிறைவேறணும்னா உண்மை இருக்க வேண்டும். நான்காவது காரியம் நமக்கு தகுதி இருக்க வேண்டும்.
என்ன இருக்கணும்? தகுதி. வாக்குத்தத்தத்தை அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து அதை வாழ்க்கையில் நிறைவேறதுக்கு நான் தகுதியாக இருக்கணும். தகுதி. ஐந்தாவது, நம் வாழ்க்கையில அதை குறித்து தான் அதிகமான ஜெபம் இருக்கு. அல்லேலூயா. இந்த 5 காரியம் இருந்தாதான் வாக்குத்தத்தம் ஒருத்தருக்குள்ள நிறைவேறத காலையில தியானிக்கும் போது இந்த குறிப்புகள் எனக்கு கிடைச்சது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நேற்றைக்கு கூட எனக்கு இந்த தாட்ஸ் வரல. காலையில தான் எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை குறித்து ஆண்டவர் உணர்த்துகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க எல்லாரும், முதல்ல என்ன வேணும்? விசுவாசம் வேணும். ரெண்டாவது பொறுமை வேணும். மூணாவது உண்மை வேணும். நாலாவது அந்த வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேற நமக்கு தகுதி வேணும். ஐந்தாவது வாழ்க்கையில ஜெபம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஃபர்ஸ்ட் விசுவாசத்தை குறித்து நான் பார்க்கும்போது ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். 3ஆம் வசனத்தையும் 18ஆம் வசனத்தையும் கவனிங்க. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அல்லேலூயா. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் அப்படின்றது நீதியாக எண்ணப்பட்டது. அது ஒரு டாபிக், அது இருக்கட்டும். ஆனா 18ல அந்த விசுவாசத்தை பத்தி எப்படி சொல்லப்பட்டது? உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடி தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாகுவதை நம்பப்படுவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அல்லேலூயா. நம்பறதுக்கு எந்த விதமான சூழ்நிலையோ ஆதாரமும் இல்லாத டைம்லயும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், அதை செய்ய அவருக்கு வல்லமை உண்டென்று ஆபிரகாம் விசுவாசித்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் விசுவாசம். அதுதான் விசுவாசம். ஒருவேளை கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஏதாவது வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாரு இல்ல, ஆனா அந்த வாக்குத்தத்தம் உங்க சூழ்நிலையை பார்த்தா அது நடக்கிற மாதிரி தெரியாது. நீங்க பைபிள் படிக்கும் போது வாக்குத்தத்தம் வந்தாலும் நீங்க அதை எடுத்துக்கும் போது இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குமா, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில எங்க அதெல்லாம் நடக்கும் போது அப்படி நீங்க தூக்கி அடிச்சிட்டீங்க இல்ல ஒதுக்கி வைக்கிறீங்க அப்படின்னா விசுவாசம் உங்களுக்கு இல்லாதது ஒரு காரணம். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவர் விசுவாசித்தார். அந்த வாக்குத்தத்தத்தை தேவன் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இதே அதிகாரம் தான் நினைக்கிறேன், ரோமர் புத்தகம் தான் நினைக்கிறேன், 4ஆம் அதிகாரம். கண்டினியூ நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். படிங்க. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசிகளுக்கு தகப்பனாக மாறினார். விசுவாசிகளுக்கு தகப்பனாக மாறினார். ஆமென். முதல்ல ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு அப்படின்னா நீங்க அதை நம்பணும். அல்லேலூயா. ஆண்டவர் உதாரணமா சொல்றாரு, நீங்க படிக்கிறீங்க, நீ வாளாகாமல் தலையா. நம்ம எங்க வாளாகாமல் தலையா? எப்பயுமே நான் வாளாகவே இருந்தேன். அல்லேலூயா. நான் அதிகமா வாக்குத்தத்தம் வச்சு ஜெபிப்பேன், அதிகமா அதை வச்சு விசுவாசம் அறிக்கை செய்வேன். எப்பயுமே அவிசுவாசம் வார்த்தை வந்துடவே கூடாது நம்ம வாழ்க்கை. அல்லேலூயா. நான் ஜெபிப்பேன், ஆண்டவரே என்னை வாளாக்காமல் தலையாக்கணும் ஜெபம். தலையா மாறணும். ஆமென். தலைய கர்த்தர் நீங்க செய்யற வேலையில உங்களை தலையை மாத்துவார். நீங்க ஒரு கம்பெனில இருக்கீங்க, வேலை செஞ்சுட்டு வேலைக்காரனாக இருக்கணும்ல, அங்க நீங்க ஹெட்டா மாறணும். அல்லேலூயா. இப்போ எந்த விஷயமா இருந்தாலும் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஏன்னா ஒரு பொய் சொல்ல மனுஷன் இல்ல. மனுஷன் தான் என்ன பண்ணுவான்? ஏதாவது பொய் சொல்லுவான். அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லி செய்யாதிருப்பாரோ? மனுஷன் ஏதாவது ஒரு வாக்கு சொல்லிட்டானா அதை அன்னைக்கு இருந்த சூழ்நிலை சொன்னப்பா அது இப்ப நிறைவேற்ற சூழ்நிலை எனக்கு இல்லை, அதுக்கான சோல்ஸ் இல்லை, அதுக்கான கெப்பாசிட்டி இல்லைன்னு ஒதுங்குவோம். மனுஷன் அல்ல, தேவன். அவர் சொன்னா அவர் செய்வார். அல்லேலூயா. சாலமோன் ராஜா கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட நம்ம படிச்சோம். என்னுடைய தகப்பனார் கிட்ட கர்த்தர் என்ன பண்ணாரு? வாக்குத்தத்தம் பண்ணாரு. அதை என்ன பண்ணாரு? அதை தம்முடைய கைகளாலே அதை செய்து முடித்தார். அல்லேலூயா. அப்ப முதல்ல நமக்கு இருக்கிறதே பெரிய காரியம் என்னன்னா விசுவாசம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். விசுவாசம் வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று விசுவாசித்தார். நீங்க இவருடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கும்போது சாராளுக்கு கூட அந்த விசுவாசம் கிடையாது. அப்படிதானே? ஆபிரகாமுக்கு இருந்த விசுவாசம் யாரும் கிடையாது, வைஃப் கூட கிடையாது. அதனாலதான் அவர்
விசுவாசிகளின் தகப்பனார். குழந்தை கர்த்தர் நிச்சயமா தருவேன்னு சொல்லி 75 வயசுல வாக்குத்தத்தம் பண்ணாங்க. 25 வருஷம் வெயிட் பண்ண வேண்டியது. திரும்பவும் 90வது வயசுல கர்த்தர் தரிசனமாகி கர்த்தர் வந்து பேசுறாரு, மனுஷன் மாதிரி இருந்துட்டு அவங்க பேசுறாரு, நீ ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு நான் வருவேன், அப்ப நீ ஒரு குழந்தையோட இருப்பேன்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா அவர் என்ன பண்ணல, அவர் நம்பினாரு. பட் அந்த மாதிரி என்ன பண்றாங்க, விழுந்து சிரிச்சுக்கிறாங்க. சாரா சிரிக்கிறா அப்படின்ட்டாங்க. இல்ல நான் சிரிக்கிறது அந்த அம்மா சொல்றாங்க. நம்மள நம்பிக்கை இல்லைன்னா சிரிப்பு தான் வரும். நீங்க கர்த்தர் உங்களுக்கு செய்வாரா அப்படின்னா அது நமக்கு தமாஷா தெரியும். அதெல்லாம் நடக்குமா, கர்த்தர் என்ன உயர்த்துவாரா, இந்த காரியம் செய்வாரா, இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில பலிக்குமா, நீங்க சந்தேகப்பட்டீங்கன்னா சிரிப்பு தான் வரும், விசுவாசிக்க மாட்டீங்க. அந்த மாதிரி சந்தேகம் வந்ததுனாலதான் நம்ம மூலமா ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தேவன் உங்ககிட்ட சொல்றது இருக்கலாம், அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதனால நமக்கு ஒரு சந்ததி உண்டாகும்படி என்ன பண்ண சொல்லுங்க. அடிமை பெண் ஆகிய ஆகார என்ன பண்ண, திருமணம் செஞ்சு எனக்கு ஒரு சந்தானத்தை உண்டாக்குன்னு சொல்றான். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை விசுவாசி. அல்லேலூயா. அவர் சொன்னார்னா அது நிச்சயமா நடக்கும். அல்லேலூயா. எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க வாக்குத்தத்தம் ஒவ்வொரு டைப்பா இருக்கும். ஆனா அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கும். அல்லேலூயா. நாம ஜெபம் பண்ணும்போது கூட ஏதாவது வாக்குத்தத்தம் வச்சு ஜெபிக்கிறோம்னா கண்டிப்பா விசுவாசம். அந்தவரே உங்களுடைய தரப்படாத நான் குணமாயிட்டேன்னு நாம ஜெபிப்போம். அந்தவரே நான் குணமாயிட்டேன்னு சொல்லுவோம். நம்ம அறிக்கை செய்யறோம், நான் விசுவாசிக்கிறேன், இந்த வசனத்தின்படி கர்த்தர் என்ன சுகமாக்கிட்டார், நான் போன அப்புறம் வேற யாரும் வரும், நம்ம எப்படிமா இருக்கு அவருக்கு அப்படிதான் இல்லை. எங்க தேவை அது அது உடம்பு தேவை. டாக்டரே சொல்லிட்டாங்க, டாக்டர் நான் கடவுளா, டாக்டர் நாளைக்கு இருப்பாருன்னு தெரியாது. ஆனா உங்க தலை என் தலையில இருக்கிற முடியெல்லாம் என்ன பண்ணிருக்கோம், அவைகள் ஒன்றாக பிதாவின் சித்தம் இல்லாம கேள்வி அவர் எல்லாத்தையும் எண்ணி வச்சிருக்கிறார். அப்போ நம்மை குறித்து தேவன் திட்டம் வச்சிருக்கிறார். நம்ம கரெக்டா அதை விசுவாசிக்கணும். ஆண்டவர் பிசாசை துரத்துறதுக்கு அதிகாரம் கொடுத்திருக்காரா இல்லையா? கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் துரத்தி இருக்கிறோம்? அப்படியே துரத்த போனா பயந்து தூக்கிட்டு ஆடிக்கிட்டு என்ன பிரதர், என்ன சிஸ்டர், பேய் ஓடுமா? ஓடும் தான் நான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணி தேவன் மேல, வார்த்தை மேல விசுவாசம். ஒரு வழிக்காரர் அப்படிதான் துரத்த போனாங்க. ஆனா இது சொல்லிச்சான், அப்படிதான் நீ எத்தனை பேரும் வந்து என்ன துரத்த பார்த்தாலும் துரத்தல, நீ என்ன துரத்த முடியாது சொல்லிச்சான். நீ வேணா எவ்வளவு பேரை துரத்திருக்கலாம் ஆவியில, ஆனா என்ன துரத்த முடியாது சொல்லிட்டாங்க. சோர்ந்து போய் வீட்டு பண்ணிட்டாங்க ஊழியக்காரர். அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் இந்த போய் ஓர பண்ணுறது இதை துரத்த முடியாது சொன்னார். ஆவியானவர் சொன்னார் வசனத்தை எடுத்து, சகல பிசாசுகளை துரத்த நான் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், நீ போய் துரத்துன்னு சொன்னார். மென்ஷன் பண்ணி காட்டினார். அல்லேலூயா. சகல பிசாசு தான் இதுவும் உள்ள வந்துருது இல்ல. எந்த பிசாசுக்கும் விதிவிலக்கு கிடையாது. இதை துரத்த முடியாதுன்னு கர்த்தர் எங்கேயுமே சொல்லல. நான் உன்னை சகல பிசாசுகள் துரத்ததான் அதிகாரம் கொடுத்தேன், போயிட்டு வாண்டா. அப்ப இந்த வசனத்தை காட்டி பிசாசை ஒன்னு துரத்த அதிகாரம் ஓடிச்சு. அல்லேலூயா. பிசாசு சொல்றத காதுல கேட்டோம்னா போச்சு. இங்க எங்கேயாவது ஏய் நான் யார் தெரியுமா, எவ்வளவு பேர் பேர் தெரியுமா, நீ போயிடும் விசுவாசம். அதை சொல்றத கேட்டீங்கன்னா உன் விசுவாசம் போயிடும். நீங்க எதை விசுவாசிக்கணும்? வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கணும். கர்த்தர் யார், அவர் சொன்ன வார்த்தை என்னன்றத விசுவாசிக்கணும். எந்த விஷயமா இருக்கட்டும், எந்த விஷயமா இருக்கட்டும், கர்த்தருடைய வாக்கு தத்தத்தின் மேல் விசுவாசமா இருக்கணும். அல்லேலூயா. கானான் தேசத்துக்கு வேவுக்காரர்கள் அனுப்புறாங்க. 12 கோத்திரத்துல இருந்து அதுல வந்து 12 கோத்திரத்து பேரும் போயிட்டு கானான் தேச வேவு பார்த்துட்டு வராங்க. அங்க பழம்லாம் நல்லா இருக்கு, அதோடைய கனி எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே சூப்பரா இருக்கு. பட் ரிசல்ட் வந்து வேற மாதிரி சொல்றாங்க. 10 பேர் என்ன சொல்றாங்க, என்ன செஞ்சாங்க, அவங்க துர்ச்செய்தியை பரப்பினார்கள். 13வது வாசல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, தேசத்தை பார்க்க வந்தவங்க கடைசி வசனம், கடைசி 2 வசனம் நீங்க படிங்க. அவர்கள் துர்ச்செய்தியை பரப்பினார்கள். ஐயோ கானானியர்கள், ஏனாக்கியர், ஏத்தியர்கள் பயங்கரமா இருந்தாங்க. அவங்க பார்வைக்கு நாங்க வெட்டுக்கிளியா இருந்தோம், எங்க பார்வைக்கே நாங்க வெட்டுக்கிளியா இருந்தோம். கர்த்தர் சொன்னாரு, மோசே கிட்ட சொன்னாரு, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும்
யாக்கோபின் தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், அங்க இருக்கிற ஏனாக்கியர், எபூசியர், கானானியர், ஏத்தியர் எல்லாரையும் துரத்திட்டு உங்களை நான் இந்த இடத்துல வெப்பன்னு சொல்லிட்டாருன்னா எது மேலங்க விசுவாசம் வைக்கிறோம்? ஆளை பார்த்து விசுவாசம் வைக்கணுமா? கர்த்தருடைய வார்த்தை மேல விசுவாசம் வைக்கணும். அல்லேலூயா. இவங்க வந்து துர்ச்செய்தியை பரப்பிட்டாங்க. ஜனங்கள்லாம் ஒரே ஒரே கூக்குரல், லட்சக்கணக்கான ஜனங்க இருக்காங்க. காலேப் யோசுவா எழுந்து நின்று 2 பேரும் எப்படி பேசுறாங்க பாருங்க. விசுவாசத்தை நல்லா கவனிங்க. என்னாம புஸ்தகம் 6, 7, 8 படிங்க. நான் படிக்கட்டுமா உங்களுக்காக? தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்னேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருந்தார். அந்த தேசத்தை நமக்கு கொண்டு போய் அந்த தேசத்தை கொண்டு போய் பாலும் தேன் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். விசுவாசிச்சாங்களா? ஆமென். இது இன்னொரு கதை பாருங்க. அவங்க ஒரு எச்சரிக்கை சொல்றாங்க அந்த ஜனங்களை, கர்த்தருக்கு விரோதமாய் மாத்திரம் 9 வசனம், கர்த்தருக்கு விரோதமாய் மாத்திரம் கலகம் பண்ணாதீர்கள். நாம எப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு வாக்குத்தத்தத்துக்கு ஆப்போசிட்டா பேசணுமோ அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமா கலகம் பண்றோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு விரோதமாய் மாத்திரம் கலகம் பண்ணாதீர்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், அவர்கள் நமக்கு இரையாவார்கள். ஏங்க விசுவாசம்? அவங்க நமக்கு இரையாவாங்க, அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்திருந்த நிழல் அவர்களை விட்டு போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இவங்க பேசுறது என்னது? விசுவாசம். இந்த விசுவாச வார்த்தையை பேசினவங்க கல்லடிக்க பார்த்தாங்க. அடுத்த வருஷம் படிச்சு பாருங்க. அப்பொழுது அவர்கள் கல்லெறிய வேண்டும் என்று சபையாளர் சொன்னார்கள். அவர்கள் என்ன தப்பு பண்ணிட்டாங்க? துர்ச்செய்தியை பரப்பினாங்களே 10 பேரு, அவங்க விட்டாங்க. இவங்க விசுவாச வார்த்தையை சொல்லிட்டு இருக்காங்க, தைரியமான வார்த்தையை பேசுறாங்க, கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை பேஸ் பண்ணி பேசுறாங்க. அவங்க 2 பேரும் எர்ராக்கால அடிப்போம்னு நினைக்கிறாங்க வரிஞ்சு கட்டி. அல்லேலூயா. என்ன கேட்டாங்க, யாரை தெரியுமா அடிச்சிருக்கணும்? அந்த 10 பேர் இருக்கிறானே புடிச்சு ரவுண்டு கட்டி அடிச்சிருக்கணும் கல்ல. அவங்க துர்ச்செய்தி பரவத்துக்கு முன்னாடி அடிச்சிருக்கணும். யோசுவாவும் காலை வர வழியே நீங்க என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க, நீங்க என்ன சொல்லுங்க. நாங்க பயங்கரமா இருக்கிறதெல்லாம் பிடிக்கும் சொல்லுறோம். வேற என்ன பாத்தீங்களா? ஒரு பேர் யார் நம்ம எங்க இருக்கோம்? சரி நீங்க 10 பேர் அப்படியே இருங்க, நாங்க கண்டுபிடிக்க மாட்டேன். இவங்க எல்லாம் சேர்ந்து பெரிய கல்லில் அடிச்சு காலை பேசுவாங்க, சாச்சிடணும். ஏன்னா கர்த்தருக்கு விரோதமான கலகம். இவங்க போய் அங்க சொல்லி பெரிய அவிசுவாசம் ஏற்பட்டு கலகம் ஏற்பட்டு அநேகர் செத்து போனாங்க. ஏன் இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா அவங்க கானான் தேசத்துக்கு போல. அல்லேலூயா. அவிசுவாசம் நம்மை மட்டும் பாதிக்காது, நம் குடும்பத்தையும் பாதிக்கும், நம்மை சூழ்ந்திருக்கிறவங்களையும் பாதிக்கும். விசுவாசம் உனக்கு மட்டும் ஆசீர்வாதமா இருக்காது, உன் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமா இருக்கும், உன்னை சூழ்ந்திருக்கிற அனைவருக்கும் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம் தான் விசுவாசம். ஹீப்ரூ சாப்டர் 11 எபிரேயர் எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்துல நம்ம நம்ப முடியாது, நம்ப கூடாதவைகளை குறித்ததான நம்பிக்கை ஒரு விசுவாசம், காணப்படாதவைகளின் நிச்சயம். அல்லேலூயா. நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படுறவர்களின் நிச்சயம் தான் விசுவாசம். தேவன் தம்முடைய வார்த்தையினாலே தான் உண்டாக்கினார் உலகத்தை, பூமி நட்சத்திரம் ஆக எல்லாத்தையும் சிருஷ்டித்தவர் வார்த்தையினாலே. அவர் எவ்வளவு பெரிய தேவனா இருப்பார். இது மட்டுமா படைச்சாரு? சூரியன், யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ எல்லா கிரகங்களையும் படைச்சு வச்சிருக்கிறார். அவர்தான் எவ்வளவு பெரிய தேவனா. அவரால் முடியாத காரியம் ஒன்றும் உண்டா? எரேமியா சொல்றார், நான் மாம்சமானையாக இருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? மரியா கேட்டாங்க, நான் கன்னி பெண்ணாயிட்டேன், எப்படி குழந்தை பிறக்கும்? எப்படி ஆண்டவர் இயேசு அன்பாயத்துல பிறப்பார்? தூதன் சொன்னான், மனுஷரால் இது கூடாதுதான், தேவனால் கூடாதது அல்ல, தேவனால் எல்லாம் கூடும். nothing impossible with God. ஹல்லேலூயா. தேவனால் எல்லாமே கூடும். உனக்கு ஞானம் இல்லையா? கர்த்தர் ஞானத்தை தந்து உன்னை மேல உயர்த்த முடியும். உனக்கு பைபிள் புரியலையா? வேதத்தை படிக்க வச்சு உன்னை ஞானியாக்க முடியும்.
10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு 20 நாள் ஜுரம் ஆச்சு. நான் சொல்றது மேரேஜ் முன்னாடி. எனக்கு அப்பதான் ரசிக்கப்பட்டு ஒரு 2-3 வருஷம் பயங்கர ஜுரம், வாமிட்டு தோஷம் கடுமையா இருந்துச்சு. ரொம்ப ஏஞ்சி உட்கார முடியல. எங்க அம்மா மடியில உட்கார்ந்தேன். லுங்கியெல்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆனா எனக்கு அப்போ நல்லா, அதாவது நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், மாத்திரை போட்டாலும் கர்த்தர் தான் சுகமாக்குறாரு, மாத்திரை போடலனாலும் கர்த்தர் தான் சுகமாக்குறாரு. அப்போ எனக்கு கொஞ்சம் விசுவாசம் கொஞ்சம் என்ன பண்ணுவோம், நான் மாத்திரை போடக்கூடாது. ஹல்லேலூயா. இது வரைக்கும் மாத்திரை யூஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த டைம் நான் போடாம இருக்கிறது என்ன பண்ணேன், கர்த்தர் என்ன சுகமாக வர. அப்போ வேற சபைக்கு போறவரமா அடிக்கடி வயசான அம்மா ஒரு அம்மா ஜெபிக்கிறதுக்காக என்கிட்ட பேசுறதுக்காக ஒரு அம்மா வருவாங்க. போயிட்டு அந்த அம்மா என்னை பார்த்துட்டு, என் நிலைமையை பார்த்துட்டு உடனே என் அண்ணனோட பிரதர் ஐயாவை தூக்கிட்டு போங்க. என்ன ஸ்ட்ரெச்சர்ல சிஸ்டிங் பண்ணுமா சொல்லுங்க. அவங்க பேசுறது எப்படி பேசணும், விசுவாசமா இல்ல பேசணும், ஜெபிச்சுட்டு போனோம். அப்படி அவிசுவாசமா என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. ஹல்லேலூயா. ஆனா எந்த மாத்திரம் எல்லாருக்கும் போடாம நான் ஜெபிச்சேன். கர்த்தர் கம்ப்ளீட்டா இன்னும் என் நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை. ஒரு ஆண்டவர் பார்த்து சொன்ன, ஆண்டவரே நீர் என்னை இந்த நைட்ல தொடும், நான் குணமாயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன். தூக்கத்தில் மனைவிட்டே இருக்கேன். எத்தனை மணிக்கு ஆண்டவர் நைட்டு 3 மணிக்கு வந்தாரா, எனக்கு தொட்டாரா எனக்கு தெரியாது. 3 மணிக்கெல்லாம் ஜுரம் விட்டு நான் போனேன். ஹல்லேலூயா. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. காலேப் ஒரு விஷயம் சொல்றதுக்காங்க. காலேப் அதுக்கு முன்னாடி தேவன் மோசேவுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி யோசுவா அவருக்கு அந்த கானான் தேசத்தை பங்கிட்டார். வசனம் படிப்போம். யோசுவா 18வது 10 படிங்க. அப்பொழுது யோசுவா அவர்களுக்காக சீலோவிலே கர்த்தருடைய சந்நிதியில் சீட்டு போட்டு அங்கே இஸ்ரவேல் புத்திரருக்கு தேசத்தை அவர்கள் பங்கு வீதப்படி பங்கிட்டான். அப்ப கர்த்தர் சொன்ன மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தப்படி நிறைவேற்றினாரா இல்லையா? ஆமென். ஹல்லேலூயா. இப்போ படிங்க. யோசுவா அந்த உள்ள தேசத்துக்குள்ள வரும்போது, உள்ள வந்துட்டு சுதந்திரிக்கும் போது யோசுவா கிட்ட பேசுற அந்த விஷயத்தை காமிங்க. யோசுவா 14ஆம் அதிகாரம் 5 படிக்கும்போது, கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி இஸ்ரவேல் புத்திரர் செய்து தேசத்தை பங்கிட்டார்கள். அப்பொழுது யூதாவின் புத்திரர் கில்காலிலே யோசுவாவிடத்தில் வந்தார்கள். கேனாசியனான எப்புன்னையின் குமாரனாகிய காலேபை நோக்கி, காதேஸ் பர்னேயாவிலே கர்த்தர் என்னை குறித்து உம்மை குறித்து தேவனுடைய மனுஷனாகிய மோசேயோடு சொன்ன வார்த்தைகளை நீர் அறிந்திருக்கிறீர். தேசத்தை வேவுப்பாக்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னேயாவிலிருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதா இருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறுச்செய்தி அறிவித்தேன். நல்ல கவனிங்க. அங்க பேசுனது விசுவாச வார்த்தை நமக்கு தெரியுது. ஆனா இங்க அவர் என்ன சொல்றாருன்னா, என் இருதயத்துல இருக்கிறத நான் சொன்னேன்றார். அப்போ விசுவாசம் எங்க இருந்து வரும்? இருதயத்துல இருந்தா. நாம என்னதான் படிச்சிருந்தாலும், நம்ம மூளை அறிவு யூஸ் பண்ணாலும், மூளை அறிவிலையோ வேற எந்த விஷயத்துல இருந்து விசுவாசம் வராது. உங்க இருதயத்துல இருந்து தான் விசுவாசம் வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரோமர் 10வது அதிகாரம் 9 பாருங்க. இருதயத்துல தான் விசுவாசம் வரணும்ன்றதை கவனிங்க. ஏனெனில் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்துல விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார். எங்க விசுவாசிக்கணும்? இருதயம். அப்ப விசுவாசம் உண்டாக்குற இடம், விசுவாசம் வேலை செய்யற இடம் வந்து இருதயம். விசுவாசம் வரம்னு ஒண்ணு இருக்கு தனியா. அது 9 வாரத்துல ஒரு வரம். அது வந்து ஆவியில உண்டாக்குறது. ஆவியில வர்றதுதான் விசுவாச வரம். ஆனா அது வந்து மத்தவங்க பிரயோஜனத்துக்காக. ஆனா உங்க பிரயோஜனத்துக்காக வந்து உங்க இருதயத்திலிருந்து வரக்கூடிய விசுவாசம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கடைசியில் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விசுவாசிக்காததுனாலே வனாந்தரத்திலே அழிச்சா ஒருத்தரும் போய் சேரல. அவங்க ஜெனரேஷன் தான் போய் சேர்ந்து, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஜெனரேஷன் போய் சேர்ந்து அடுத்தது அதுல இருந்த பழையாளி யாருன்னா காலேப் யோசுவா மட்டும்தான். யூதா எழுதுறாரு, படிச்சு பாருங்க. 1வது அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் முன்னமே அறிந்திருக்கிறபடி, யூதா 1:5 பாருங்க. நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புவது என்னவெனில், கர்த்தர் தம்முடைய ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். எல்லாரும் லாஸ்ட் லைன் படிங்க. பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். யூதா எழுதுறார். கவனிங்க.
நீங்க வாக்குத்தத்தம் பண்ணினதை விசுவாசித்தா ரட்சிப்பு, ஆசீர்வாதம் எல்லாம் டோட்டலா எங்கதான் இருக்கு? எங்கதான் இருக்கு? விசுவாசத்துக்குள்ளதான் இருக்கு. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரா? அதுல எந்த சந்தேகமும் வராது. ரெண்டாவது விஷயம், வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறணும் என்ன வேணுங்க? பொறுமை வேணும். என்ன வேணுங்க? பொறுமை. எபிரேயர் 10:36 தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படி உங்களுக்கு என்ன வேணும்? பொறுமை வேண்டும். இன்னைக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தா உடனே நாளைக்கு காத்தால ரெடி ஆயிடும். நமக்கு என்னது? ஆபிரகாம் எத்தனை வருஷம் வெயிட் பண்ணாரு? 25 வருஷம் காத்திருந்தார் கர்த்தருக்காக. சோர்ந்து போயிருக்கலாம், தளர்ந்து போயிருக்கலாம், ஆனா கர்த்தர் செய்வார்ன்ற விசுவாசம், பொறுமை. 25 இயர்ஸ் வெயிட் பண்ணி ஜெபிச்சிருக்காரு, காத்திருக்கிறார் பொறுமையா. காலேஜ் பேசுவ எத்தனை வருஷம் வெயிட் பண்ணாங்களா? அங்கிருந்து போகும்போது அவருக்கு எத்தனை வயசு? 40 வயசு. இங்க வந்து சொல்றேன் எனக்கு 80 வயசு, 85 வயசு. ஏறக்குறைய 40-45 வருஷம் வாக்குத்தத்தை நிறைவேறதுக்காக வெயிட் பண்ணாங்க காலேஜ் யோசுவா. உடனே புஷ்பம் நடந்தாங்க. என்னது? நம்ம இன்னைக்கு கர்த்தர் பேசிட்டாரா நாளைக்கு கர்த்தர் மேடையில வெளிக்கணும். கர்த்தர் உன்னை பயன்படுத்துவா, அப்படி ஆகிட்டா இப்படி ஆகிட்டா தான் நம்ம என்ன உடனே நடக்கணும் இல்லைங்க. பொறுமை, பொறுமை கண்டிப்பா வேணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்னொரு 11 படிக்கிறேன். நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதத்தை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரிக்கிறவர்களை பின்பற்றவர்களாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூர்ணம் நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவும் முடிவரும் வரையும் அப்படியே ஜாக்கிரதையாக இருக்க ஆசையா இருக்கிறோம். அடுத்தது 13 பாருங்க. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாததுனால தமது பேரிலே ஆணையிட்டார். 14 வசனம். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். 15 படிங்க. அந்தபடியே அவன் பொறுமையாக காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஆபிரகாமுக்குள்ள என்ன இருந்துச்சு? பொறுமை. ஆபிரகாமுக்குள்ள நான் சொல்ற பாயிண்ட் எல்லாமே இருக்கு. அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பொறுமையோடு காத்திருந்து பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நமக்கு மட்டும் பொறுமை இல்லை, அவரும் சில வாக்குத்தத்தத்துக்காக அவரும் ரொம்ப பொறுமையா இருக்கிறாராம். அது எங்க பார்க்கிறோம்? 2 பேதுரு 3 அதிகாரம் 9 வசனம் படிங்க. 2 பேதுரு 3:9 படிங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மே நீடிய பொறுமையோடு. வாக்குத்தத்தம் எப்படி? அவர் வரேன்னு சொன்னாரே, அந்த வாக்குத்தத்தம் நான் உங்களை கூப்பிட்டு போறேன் வரேன்னு சொன்னாரா இல்லையா? யோவான் 14 சொன்னாரு, நான் உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்துல நீங்கள் இருக்கும்படி நான் வந்து உங்களை என்ன பண்ணுவாங்கள என்னிடத்துல சேர்த்துக் கொள்வேன். வந்தாரா இது வரைக்கும் சொல்லி எவ்வளவு வருஷம் ஆச்சு? 2.5 வருஷம் ஆச்சு. ஆனா வாக்குத்தத்தத்தை நம்ம மட்டும் பொறுமையா இல்லை, அவரும் பொறுமையாக வெயிட் பண்ணுறாரு அந்த வாக்குத்தத்தத்தை. ஏன்னா வந்துட்டாருன்னா நிறைய பேர் கைவிடப்படுவாங்க கிறிஸ்தவர்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். அவிசுவாசிக்காக அவர் வெயிட் பண்ணல, அவிசுவாசிக்காக வெயிட் பண்ணல. நாம் மனம் திரும்பி சீர்பட வேண்டிய விஷயம்னா சீர்பட்டு அவர் வருகைக்கு ஆயத்தமாகணும்னு கர்த்தர் நம்ம நீடிய பொறுமையா இருக்கிறார். யாருக்கு எவ்வளவு பொறுமையா இருக்கிறாரு? இப்போ வந்துட்டாங்க, எத்தனை பேர் போகும் தெரியாது. ஆனா நாம திரும்பி சீர்படணும் கர்த்தர் வெயிட் பண்றாங்க. வாசினா நம்ம நீடிய பொறுமையா இருக்கிறார். நாம வந்து சரியாகணும்ட்டு பொறுமையா இருக்கிறாரு. அதுக்கப்புறமா கர்த்தர் வந்து என்ன பண்ணுவார்? அவர் வருகை இருக்கும். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது 10 வசனம் கவனிங்க. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலிருந்து வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். ஆண்டவர் சொன்னாரு, உன்னை ரகசிய வருகையில் அதாவது உபத்திரவ காலத்துல நான் உன்னை கூட்டிட்டு போயிடுவேன்ட்டு கர்த்தர் என்ன பண்றாரு? இந்த சபைக்கு சொல்றாரு, ஆயத்தமான சபைக்கு சொல்றாரு. இல்லத்துக்கு நான் நினைக்கிறேன் இல்லையா? அப்போ
கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தம் குறித்து இவங்க பொறுமையா இருந்ததுனால, நீ வசனத்தை பொறுமை குறித்து சொல்லப்பட்ட வசனத்தை நீ கேட்டதுனால, அதை பத்திரமா காத்துக்கிட்டதுனால, பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரம் எங்கும் பயங்கரமான சோதனை காலம், உபத்திர காலம் வருதுல்ல, அதெல்லாம் நான் அவனை காப்பாத்தி மேலே இருக்கிறேன். பொறுமையோட முக்கியம் பார்த்தீங்களா? அதனால இயேசு வரும்போது சொல்றாரு, பொறுமையினால உங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்ளுங்கள். ரொம்ப பொறுமையா இருக்கும். அதுல முக்கியமா வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரா, கர்த்தர் நிச்சயமா செய்வார். அல்லேலூயா. பொறுமை நமக்கு ரொம்ப முக்கியம். ரெண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம் கவனிப்போம், உண்மை. மூணாவது என்ன இருக்கும்? உண்மை இருக்கும்போது தான் நமக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறும். நீதிமொழிகள் 28:20 பாருங்க, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான். சொல்லுங்க. இப்ப வாக்குத்தத்தம் எதை படிச்சாலும் அது என்னதுதான், அது ஆசீர்வாதம் தானே. அப்ப யாருக்கு தான் இந்த ஆசீர்வாதம் போகுமா? உண்மையுள்ளவருக்கு தான் ஆசீர்வாதம். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். அல்லேலூயா. உதாரணமா சொல்றேன், மைக்கா தீர்க்கதரிசனத்துல ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு. என்ன கொடுத்திருக்காரு சொல்லுங்க? நான் வானத்தின் பலகைகளை திறந்து உங்க வீடே பத்தாத அளவுக்கு ஆசீர்வதிப்பேன்றார். இது வாக்குத்தத்தம். ஒரு மனுஷன் 1000 முறை இந்த வாக்குத்தத்தத்துக்கு கேட்டிருந்தாலும், என்னைக்கு அவன் உண்மையா அந்த தசமபாகத்தை எடுத்து கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தருடைய ஆலயத்துல கொடுக்குறானோ, அப்பதான் இந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் நிறைவேறும். உதாரணமா சொல்றேன், கரெக்டா நான் சொல்றது உண்மை இருக்கா? எல்லா வாக்குத்தத்தத்தை குறித்தும் நம்ம வாழ்க்கையிலும் உண்மையா இருக்கும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய காணிக்கையிலும் என்னுடைய தசமபாகத்திலும் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாகும்படி நீங்கள் கொண்டு வாங்க, அப்பொழுது நான் வானத்தின் பலகைகளை திறந்து. ஏன் நிறைய பேர் நம்மள ஆசீர்வாதமா இல்லாம இருக்கும் தெரியுமா? கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறது இல்லை. இது சாம்பிளுக்காக சொல்றேன், நிறைய விஷயத்துல உண்மையா இருக்கிறது இல்லை. அதனால என்ன ஆச்சு, அந்த வாக்குத்தத்தம் நம்ம மேல பலிக்கிறதே கிடையாது. அல்லேலூயா. நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்க, எனக்கு யாராவது 100 ரூபாய் கொடுத்தாலும் 10 ரூபாய் கர்த்தருக்காக எடுத்து வைக்கிற பழக்கம் நான் 20 வருஷமா செஞ்சுட்டேன். எங்க சின்ன ரொம்ப இந்த விஷயத்துல ரொம்ப ஷார்ப், கரெக்டா எடுத்து வந்துட்டு அவர் என்னை சந்திக்கும் போதுதான் அவர் பசங்க தனியா ஒரு இடம் வச்சிருந்தார். தசமா எடுத்து சாமி ஜோம் பண்ணு. எங்க பெரிய அண்ணனும் அப்படிதான். அப்போ எங்க அம்மாவும் அப்படிதான். எங்க அம்மா உடம்பு சரியில்லாத டைம்ல கூட அந்த கரெக்டா அவங்களோட வர பொசிஷன்னா கரெக்டா கர்த்தருக்கு அவங்க நல்லா கான்சியஸா நல்லா தெளிவா இருக்கும்போது முதல்ல எடுத்துன்னு வந்து கர்த்தருக்கு கொடுப்பாங்க, என்கிட்ட ஜோம் பண்ணுவாங்க. அதனால நான் எங்க குடும்பம் எல்லாரும் ஆசீர்வாதம். உதாரணமா தான் சொல்றேன், எந்த மனுஷனா இருந்தாலும் நீங்க யாரா இருந்தாலும் உங்ககிட்ட அந்த உண்மை இல்லையோ, அன்னைக்கு உங்க மேல தேவன் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் எல்லாம் போயிடும். தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறாம போயிடும். அல்லேலூயா. போன லாக்டவுன்லாம் ரொம்ப கஷ்டப்படுவோம், ஆனால் கர்த்தர் அற்புதமாய் செஞ்சுட்டு எங்களை நடத்தினார். அல்லேலூயா. அதனால நான் சொல்றேன், நமக்கு தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறணும். மூணாவது நமக்கு இருக்க வேண்டியதுன்னா உண்மை இருக்க வேண்டும். ஆபிரகாமை பத்தி பார்க்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்றார் 17:1 ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமமாயிரு. எப்படி இருக்கணும்? உத்தமமாயிரு. செய்யறோமா? ஆபிரகாம் கிட்ட கர்த்தர் சொன்ன உடனே அவர் வாழ்க்கையை மாத்திட்டார். கம்ப்ளீட்டா எதெல்லாம் உண்மை இல்லையோ அதெல்லாம் மாத்திட்டு அவர் இன்னொரு மனுஷனா மாறிட்டாங்க. அல்லேலூயா. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கணும். நம்ம எல்லா காரியத்திலும் கர்த்தருக்கு என்ன பண்ணணும்? உண்மையாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். 17வது மணிக்கணும் தானியேல் புத்தகம் 6வது அதிகாரம் 22 பாருங்க. சிங்கக்கபில போட்டபோது இவர் சொல்றாரு, தானியேல் சொல்றாரு, நீ இதை விடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பு வச்சாரா? இந்த சிங்கக்கபில பாவம் ராஜாக்கு நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை. தானியேல சிங்கம் பிடிச்சு பீடி போட்டுச்சோ, இப்ப நாம போய் பார்த்தா வெறும் எலும்பு கிடக்குமோ அப்படின்னு ஒரு கணத்தை ஒரு குரல் அப்படி தானியேலே கிட்ட வந்து பேசுறார். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற தேவனே, உன் தேவன் உன்னை தப்பு வைக்க வல்லவரா இருந்தாரா? தப்பு வச்சாரா? உள்ள இருந்து குரல் வருது கேபில. அது எல்லாம் செம்ம பசியில இருக்குங்க. அது நம்ம ஊர் சிங்கம்லாம் கிடையாது, அது பாபிலோனுடைய சிங்கம்.
பயங்கரமான சிங்கம். நீங்க எத்தனை பேர் சிங்கம் நேரடியாக பார்த்துருக்கீங்க? கிட்ட பார்க்கல. சிங்கம் சாதாரணமா நினைப்போம், ஏதோ ஒரு சின்ன விளக்கு மாதிரி தான் இருக்கும்னு நினைப்போம். அது வாயை திறந்தாலே 2-3 தலை போகும். நம்ம தலையே எருமை மாடு பார்த்துருக்கீங்களா? அந்த டைப்ல தான் இருக்கும். அது நம்ம அதிகமாக தெரியல, நம்ம கிட்ட போய் பார்க்கல. அதாவது நான் சின்ன வயசுல எஜுகேஷன்ல என் அண்ணா கூப்பிட்டு போகும்போது நான் பார்த்துருக்குறேன். அப்போதான் பார்த்தா சிங்கம் இவ்வளோ பெருசான்ட்டு அது உள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு வெறும் பஞ்சம் வச்சு நிற்க வச்சிருக்கிறோம். அந்த சிங்கம் தலை மட்டும் எவ்வளோ பெருசு, பால சிங்கம். பின்ன அதுக்கு அவ்வளோ அப்படி இருந்தா தானே மாடு அடிக்குது இல்லை? எங்க முதல் தடவை ஃபைட் போடுது, எதுக்கும் அது பயப்படாது இல்லையா? சோதரம் பசியில போட்டு தான் யாராவது உள்ள போட்டு தண்டனை கொடுப்பாங்க. ஏன்னா அப்பதான் கடிச்சிட்டு நம்மளே பசி இல்லைன்னா நம்ம சாப்பிட மாட்டேன். நீதிமன்ற ஒரு வசனம் இல்லை, திருப்தியா இருக்கிறவன் தேன் குட்டையும் மிதிப்பான். பசியா இருக்கணும்னு வச்சுக்கோ, ஒரு 2 days சாப்பிடலன்னு வச்சுக்கோ, உடம்பு சரியில்லை சாப்பிட பசி எடுத்துட்டு வச்சுக்கோ, என்ன கிடைக்கிறதோ ஆகும். என்ன கிடைச்சா அதுல உப்பு இருக்கா, சாம்பார்ல இது அதெல்லாம் தெரியாது, எனக்கு போடு என்ன பண்றோம் சாப்பிட்டோம். பசியில இருந்து சிங்கம் தானியத்தை தூக்கி போட்டா என்ன பண்ணிருக்கோம்? செகண்ட் அது ஒரு சிங்கமா, அது எத்தனை சிங்கம் கணக்கு வர இல்லை. ஏன்னா அவர் சொல்ற சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அல்லேலூயா தானியேலை காப்பாற்றார். ஏன் தெரியுமா? அங்க வாக்குத்தத்தம் ஒன்று இருக்கு, கர்த்தர் தமக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் நிரப்பி விடுவிக்கிறார். ஆமென் அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். உங்க வாழ்க்கையில வந்திருக்க அந்த மாதிரி ஏதாவது சிங்கம் கிட்ட இல்ல வேற எதாவது தப்பிச்சிருக்கீங்களா? அல்லேலூயா. நான் ஒரு முறை நாய் வளர்க்குறாங்க நம்ம வீட்டில், அது வீட்டில் பெரிய பெரிய நாய் வளர்க்குறாங்க சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் அப்பதான் தானியேலை பற்றி நினைச்சேன். நானும் மேத்யூவும் போகிறோம், சின்ன பையன் மேத்யூ வீட்டில் போக நாங்கள் வரோனாவே அவங்க மாடிக்கு அமைச்சிருவாங்க, லாக் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து உக்காந்துட்டோம், அது எப்படியோ தப்பிச்சு வெளியே வந்துச்சு. 2 பெரிய நாய் நல்லா இருக்குதுமா. சாதாரண ரோட்ல இருக்கிற நாயை பார்த்தா நம்ம கொஞ்சம் அலர்ச்சி கணக்குது. அது வந்து நாங்க இருக்கிற சோகசத்துக்குள்ள கொஞ்சம் எப்போ எட்டி என் காலை பிடிக்கும் தெரியும், எவ்வளவு கறி எடுக்கும் தெரியாது. கேரண்டி நான் பயந்துட்டேன், பயம் வந்துச்சு. மேத்யூ உசாரா என்ன பண்ணிட்டா, 2 காலம் தூக்கி மடக்கி சப்பாங்கள் போட்டு உட்காந்துட்டான். இப்ப நான் மடக்கணும்னா என்ன ஏதாவது நினைப்பாங்களா இல்லையா பார்த்து பயந்துட்டாரு. ஏன் நம்மளுக்கு அதே பிளேஸ் ஒன்னே ஒன்று ஜெபிச்சேன், தானியேலை சிங்கங்களின் வாய்க்கு கட்டி காப்பாற்றின கர்த்தாவே இதை காப்பாற்ற நம்ப முடியல. அது ஒரு கீரை கூட எங்க ஆனா நீங்க பாருங்க, வீட்டு நாய் நினைக்கிறீங்க, யாராவது அன்வான்டா உள்ள வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவும் டாப்பால் போட்டுருக்கு உள்ள மாட்டிங்க வச்சுக்கோங்க. அதிசயமா இருந்துச்சு எனக்கு, தானியேல் தேவன் எவ்வளவு பெரியவர் நான் பார்த்தேன். அல்லேலூயா. சோ ஒரு பயம் இருக்கிறது நல்லதுதான். நீங்க நினைப்பீங்க ஏன்டா இப்படிலாம் பயப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க. இல்ல, பயம் நம்மள சில டைம் கத்தர் கொடுத்து நம்மளை காப்பாற்றுறதுக்காக ஒரு ட்ரெயின் வருதுன்னா நீங்க பயந்ததுனால தான் ஒழுங்க முடியும். அதுதான் நம்மள அடிக்க போதுன்னா டப்புன்னு அடிச்சிடும். ஓரத்துல நின்ன ஒரு அம்மாவை, அம்மா போயிருக்காங்க, பொண்ணு நிற்குது, அந்த அம்மா கொஞ்சம் முன்னாடி நின்றுருக்காங்க, ட்ரெயினுடைய பாடி அடிச்சு அந்த அம்மா தேடுறாங்க, காணும் ட்ரெயின் போன அப்புறமா கொஞ்சம் தூரம் போய் பார்க்குறாங்க, பொம்மை மாதிரி சுருட்டி அங்க ஓரத்துல கிடையாது அந்த அம்மா. பயம் நம்மை காப்பாற்றும். சில நேரத்தில் பயத்தை தேவன் வச்சிருக்கிறார். நீங்க நீதிமொழியில படிச்சிருப்பீங்க, நீதிமான் ஆபத்து வரும்போது ஒளித்துக் கொள்கிறாங்க. சரியா? ஆபத்தை கண்டு நீதிமான் பண்றான். அதே டைம்ல ஒரு வசனம் இருக்குது, நீதிமான் சிங்கத்தை போல எங்க தைரியமா இருக்கணும் அங்க தைரியமா இருக்கணும், எங்க பயந்து ஒளிக்கணும் அங்க ஒளிக்கணும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதா. அப்ப நான் ஒரு முறை இங்க கூறுப்பேட்டை போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கேன். ஏன்னா நாய்ங்க பயங்கராங்க, நாய்ங்க ஃபுல்லா இருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் காரியங்களை ஊழியர் செஞ்சுட்டு நான் கூறுப்பேட்டில் அவர் முனிசிபாலிட்டியில் வேலை செய்கிறார், பார்ட் டைம் மினிஸ்டர் பண்ணுறாரு. ஐயா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது, இந்த ரயில்வே தாண்டி எங்கள் வீட்டால் நான் வளரப்பட்டு எனக்கு கொஞ்சம் விட்டுறீங்களா? அப்போ
அப்படின்னு சொன்னேன். சைக்கிள் எதில் நடந்து போனோம். 2 மணியா 1 மணி இருக்கும். அது யாராவது மாட்டாவே பயங்கரமாக இது பண்ணிட்டு வந்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா போனீங்க. நான் ரொம்ப பயந்தேன் உண்மையிலே. நிறைய நாங்கள் கிட்ட வரல, ஆனால் கத்து இவரும் எங்க கூட வர்றாரு. அவர் சொல்றாரு நாய்க்கு கிட்ட, எனக்கு தெரியும் போ. என்னது யாருக்கிட்ட அவர் சொல்லின்னு வர்றாரு. நான் அவர் மறுநாள் போயிட்டு யார்கிட்டயோ சொல்லி என்னை பத்தி சிரிச்சிருக்கிறார். இந்த சாரம் பாஸ்டர்கார நாய்க்கு எப்படிலாம் பயப்படுறாரு தெரியுமான்னு அந்த கமெண்ட் அடிச்சிருக்காரு. எனக்கு இதெல்லாம் தெரியாது. அவர் கமெண்ட் அடிச்சு சிரிச்ச 2-3 நாள் கழிச்சு நாய் கடிச்சிருச்சு. அவர் போன்ல என்ன சொல்றாரு, பாஸ்டர் நீங்க பயந்தே தப்பிச்சிட்டீங்க, நான் பயப்படாம என்ன மாட்டிக்கிட்டேன். புரியுதா நான் சொல்றது? அல்லேலூயா. கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். அது மட்டும் புரிஞ்சுக்கணும். இப்ப தானியேல் என்ன சொல்றாரு அந்த சிங்கங்களின் கெபியில? படிங்க. கட்டி போட்டார். அவருக்கு நான் தேவனுக்கு முன்னாடியும் உண்மையா இருக்கிறேன், நான் மனுஷனாகிய உமக்கு முன்னாடி நான் உண்மையா இருக்கிறேன். 2 விதமான உண்மை இருக்கு. சிலர் சொல்லுவாங்க பிரதர் கர்த்தர் என்ன அறிவார், அதெல்லாம் கண்டு மாட்டார். இவங்க மனுஷனுக்கு தனக்கு மேல இருக்கிற எஜமானுக்கு, தனக்கு மேல இருக்கிற பாஸ்டருக்கு, தனக்கு மேல இருக்கிற ஒரு வேலை செய்யற ஒரு ஆஃபீஸர், யாருக்கோ மேல இருக்கிறவங்க கிட்ட உண்மையா இருக்க மாட்டாங்க. அவங்க சொல்லிப்பாங்க நான் கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறேன். இல்ல, நீங்க மனுஷனுக்கு உண்மையா இல்ல இருந்தீங்கன்னா கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறேன்னு சொல்லாதீங்க. சில பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ல விசுவாசிங்க வேலை செய்வாங்க. இல்லை 6 மணி வரைக்கும் தான் வேலை செய்யணும்னா எங்க 5 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவாங்க. இல்லைன்னா இவங்க இங்க பேர் போட்டு என்ன பண்ணுவாங்க, வேற எங்கேயாவது சுத்த போயிடுவாங்க. கேட்டா விசுவாசின்னுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஆபீஸ்ல வேலை செஞ்சிருக்கும் போது அங்க கிடைக்கிற பேப்பர் பேனா பென்சில் எல்லாத்தையும் தூக்கி வந்துருவாங்க ஆபீஸ்ல இருந்து. நீங்க பாத்துருக்கீங்களா? அப்போ உண்மையா இருக்க மாட்டாங்க மனுஷனுக்கு முன்னாடி. தான் செய்யற வேலை ஸ்தலத்துல தானியேல் உண்மையா இருந்ததுனால என்னை காப்பாத்தினாரு கர்த்தர்னு சொல்றாரு. தேவனுக்கு முன்னாடி நான் உண்மையா இருந்தேன், ராஜாவே உனக்கு முன்னாடி நான் உண்மையா இருந்தேன், எந்த நீதி கேடு நான் என்ன பண்ணல செய்யலன்றார். ஆகையினாலதான் கர்த்தர் என்னை தம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி என்னை காப்பாற்றினார். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் நமக்கு நிறைவேறணும்னா என்ன வேணுங்க? என்ன வேணும்? ஃபெய்த்ஃபுல், உண்மை, தகுதி. 4வது தகுதி நமக்கு வேண்டும். என்ன தகுதி அப்படின்னா, நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துக்கு வந்துருங்க. வந்துட்டீங்களா? ஆறுலேருந்து படிப்போம். அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடி. அவங்க என்ன இச்சிட்டாங்க அப்படின்னா, அவங்க வனாந்தரத்துல கறி மீன் முட்டையும் இச்சிட்டாங்க. வனாந்தரத்துல கர்த்தர் உனக்கு என்ன கொடுக்குறாரோ அதை சாப்பிட்டு போக வேண்டியதாங்க. அங்க போய் சேர்ந்த அப்புறம் பார்த்துக்கலாம்ல. இவங்களுக்கு என்ன? பொல்லாங்கானதை இச்சிட்டாங்க. அப்ப பாருங்க, இச்சை வந்துச்சு. நம்பர் 1 5 விஷயம் இருக்கும் பாருங்க. இதுல இச்சை. 2வது 7 படிங்க. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதீர்கள். 2வது விஷயம் விக்கிரக ஆராதனை. நம்ம வாக்குத்தத்தம், நம்ம கொடுக்கப்பட்ட தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறாததுக்கு காரணம் தகுதியை நாம இழந்துட்டோம்னா. அதாவது தகுதின்னு சொல்லும்போது இதுல ஒரு கர்த்தருக்குரிய ஹோலினஸ், பரிசுத்தம். இப்போ இச்சை வந்துச்சுன்னா நம்ம தகுதி இழந்துடும்ல. அதே மாதிரி விக்கிரக ஆராதனையோ விக்கிரகத்துக்கு படைச்சதை நம்ம சாப்பிட்டனாலும் நம்ம கரைப்பட்டுறோம். அதனாலதான் விக்கிரகங்களுக்கு விலகி ஓடுங்கள் போட்டு. சில கிறிஸ்தவங்க நீங்க பாத்தீங்கன்னா சர்ச்சைக்கு வருவாங்க, ஞானஸ்நானம் எடுத்திருப்பாங்க, ஆனா இன்னமும் அந்த பழைய சாமி விட மாட்டாங்க, பழைய தாயத்தை விட மாட்டாங்க, பழைய எதுவும் விட மாட்டாங்க. யாராவது சொல்லியிருப்பாங்க, நீங்க போய் ஒரு குளிச்சம் போட்டு வந்துருங்க. அவர் குளிச்சே இருக்க மாட்டார் அந்த சாமியார். அவர்கிட்ட போயிட்டு என்ன பண்ணணும்? போட்டு வரணும். அவங்களும் போயிட்டு வர்றோம். அப்போ அது இல்லைங்க, நாம கர்த்தர் அறிந்து கொண்டதுக்கு பின்னாடி எந்த விக்கிரக சம்பந்தப்பட்ட தாய்த்துகளோ, மந்திரம் பார்க்கறதோ, மந்திரங்களோ, நாட் பார்க்கறதோ, குறி சொல்றதோ, எந்த விஷயத்துக்கும் உள்ள வரக்கூடாது. அல்லேலூயா.
ஜனங்கள் விக்கிரக ஆராதனை ஆனது போல நீங்களும் ஆகாது. ரெண்டாவது விக்கிரக ஆராதனை. மூணாவது 8ல அவர்கள் சில வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்தார்கள். அது போல நாம வேசித்தனம். மூணாவது நாங்க வேசித்தனம் இதுவும் செய்யக்கூடாது. இது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. கர்த்தர் சொல்கிறார். நாலாவது தகுதி நாலாவது பாயிண்ட் என்ன இதுக்குள்ள இருக்குது? 9வது வசனம். அவர்கள் சில பரீட்சை பார்த்து காம்புகளால் என்ன பண்ணாங்க? பரீட்சை எப்படி பார்த்தாங்க? இந்த வனாந்தரத்துல ஆண்டவரால கை கொடுக்க முடியுமான்னு நினைச்சாங்க. என்னது? ஒரு பக்கம் இச்சை சாப்பிட்டாங்கன்னு, இன்னொரு பக்கம் என்னது? இந்த வனாந்தரத்துல கர்த்தரால முடியுமா இதை கொடுக்கன்னு பரீட்சை பார்த்தாங்க. அவர்கள் பரீட்சை பார்த்தது போல நீங்க என்ன பண்ண கூடாதா? பரீட்சை பார்த்து பாம்புகளால அடிக்கப்பட்டார்கள். அது என்ன பாம்பு? இவங்களை சாவடிச்சது கொல்லிவாய் சார்பு. நம்ம என்ன பண்ண டிஸ்கவரில காட்டினேன். மணிமாய் தான் அவங்க சாவடிச்சு பாம்பு. கொல்லிவாய் சார்பு எப்படி போக தெரியுமா? நீங்க டிஸ்கவரில பார்த்துக்கணும். ரிவர்ஸ்ல போகும், சைட்ல போவாங்க, நேரம் போவாது, அப்படியே இப்படி போகும். அது பாருங்க. ஆண்டவர் பார்த்தாரு, இவங்களை சாவடிக்க அங்க என்ன இருக்குன்னு பார்த்தாரு. ஃபுல்லா ஒளிஞ்சுட்டு இருக்கு போல இருக்கு பாம்புங்க. போங்க அப்படின்னு கை காட்டிப்பாரு அப்படின்னு இருப்பாரு. அவ்வளவுதான். அவன் கூட்டம் கூட்டமா செத்தான். கர்த்தர் நினைச்சா ஒரு ஆள் வாழ பாருங்க, அவர் யாராவது இருக்கக்கூடாது நினைச்சா காலி போயிடுவாரு. நம்ம என்ன நினைக்கிறோம்? சவுல் இப்படிதான் செத்து போனாரு, குறி சொல்ற லேடிக்கிட்டலாம் போயிட்டு கர்த்தருடைய வாக்கு கீழ்ப்படியாம போனாரு. அங்க ராஜாக்கள் எல்லாம் என்ன படிச்சோம்? பெலிஸ்தர் தான் வந்து சாவடிச்சாங்கன்னு பார்த்தோம். அப்புறம் அமெரிக்கர் வந்துட்டு என் உயிர் போல வெட்டுறாங்கன்னு அப்புறம் சாவடிச்சுட்டு வந்து இவன் தாவீதுகிட்ட சொல்றதுலாம். ஆனா 4ஆவதுல என்ன போடுறது தெரியுமா? அவன் கர்த்தருக்கு செய்த துரோகத்தின் நிமித்தம் கர்த்தர் அவனை கொன்று போட்டாருன்னு. அவன் எப்போ மிஸ் ஆகிறோமோ தேவன் முன்னாடி தவறா நடக்கணுமோ அவன் கர்த்தரே நம்ம சத்துருவம் ஆயிடும். பிசாசு சத்துருவா இருந்தா கர்த்தருக்கு தவறும். கர்த்தரே சத்துருவான மாட்டா யார்கிட்ட போகும் சொல்லுங்க? ஆனா பார்க்க மாட்டாரு, யாரா இருந்தாலும் பார்க்க மாட்டாரு. மோசேவா இருந்தாலும் அங்க கர்த்தர் வழியிலே கொல்ல பார்த்தார். ஏன்? விருத்த சேதனம் பண்ணியா? பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சரி இருக்கட்டும். பரீட்சை பார்த்தார்கள் அவர்கள். ஆனால் நீங்க என்ன பண்ண, நம்ம என்ன பண்ண கூடாது? எந்த டைம்லயும் பரீட்சை கர்த்தர் இந்த நம்ம காலத்துலயும் அவர் பரீட்சை பார்க்க முடியுமா? ஆமா, சூழ்நிலைகள் வரும். ஆமா, இது கர்த்தரால முடியுமா? இப்படியெல்லாம் செஞ்சு காட்டுவோம் நம்ம வாழ்க்கையில். நீங்க நினைச்சீங்கன்னா பரீட்சை பார்க்கறீங்க. கர்த்தரால எல்லாம் முடியும்னு சொன்னீங்கன்னா அது விசுவாசம். ஹalleluya. அப்புறம் இன்னொன்னு, மாஸ்க் போட மாட்டேன், நான் சோசியல் டிஸ்டன்ஸ்லாம் மெயின்டைன் பண்ண மாட்டேன், எனக்கெல்லாம் கர்த்தர் வந்து கொரோனா வர வச்சிருந்தாரா? அதெல்லாம் வராது, நான் தைரியமா இருக்கேன்னு சொன்னா நீங்க கர்த்தரை பரீட்சை பார்க்கறீங்க. அதுக்கு ஒரு டிராமாவே போட்டாங்கல்ல, பார்த்தீங்களா? அந்த யூடியூப்ல நம்ம சகோதரி. ஹalleluya. கர்த்தரை பரீட்சை பார்க்காத. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்து இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, லாஸ்ட் கர்த்தரை என்ன பண்றாங்க கவனிங்க. அவர்கள் சில முறுமுறுத்துனா கர்த்தர் நம்ம சில பாதையில கொண்டு போவார். என்ன பாதையில கொண்டு போவாரு? கஷ்டமான உபத்திரமான பாடுகள் நிறைந்த பாதையில நம்ம கர்த்தர் கொண்டு போகும்போது, எதுக்காக நான் கிறிஸ்தவனானேன்? ஏன் நான் பைபிளை தூக்குனேன்? நான் பைபிளை தூக்கி இந்த கிறிஸ்தவன் ஆனதுனால தானே எனக்கு பிரச்சனை வந்தது, அதனால வந்து எனக்கு கஷ்டம் வந்தது. நீங்க என்ன பண்ணக்கூடாது? கர்த்தருக்கு விரோதமா முறுமுறுக்க கூடாது. சிலர் பாருங்க, நாம கிறிஸ்தவன் ஆயிட்டோம்னா நமக்கு சொந்தக்காரங்க, நம்ம சுற்றில இருக்கிற இந்து ஜனங்களே நம்ம வர சொல்லுவாங்க, பத்தியா நீ கிறிஸ்தவன் ஆகல, அதனால தான் இப்படி ஆயிட்ட, அதனால தான் நீ வந்து இப்படி கஷ்டப்படுற அப்படின்னு நம்மள சொல்லுவோம். அது பிசாசுடைய ஆழம். அதெல்லாம் யாருங்க? பிசாசுடைய ஆள். நீங்க விசுவாசத்தை கத்துக்கிறதுக்காக, விசுவாசத்தின் மூலமா வர்ற ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தரத்துக்காக கர்த்தர் உங்களை சில பாதையில கொண்டு போவார். அதுக்கு நீங்க பொறுமையோடு உபத்திரவங்களை சகிச்சு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்தணும். யோபு போல. ஹalleluya. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொன்னாரா இல்லையா? முறுமுறுத்தாரா? அவன் தன் நாவினாலே பாவம் செய்யவில்லை. அப்போ தகுதி, இந்த 5 காரியம் நாம செய்யாம நம்மளை நாம காத்து கொண்டா நமக்கு தகுதியா இருக்கும். வாக்குத்தத்தம் நம்மள நிறைவேறும். ஆபிரகாம் அப்படி இருந்தார். அவர் முறுமுறுத்துல அவர் என்ன செய்யற விக்கிரகாரம் இந்த காரியம் எல்லாத்தையும் ஆபிரகாம் என்ன பண்ணாரு? செய்ததை நாம் பார்க்கிறோம். ஹalleluya. கடைசியாக நாம் பார்க்கிறோம் 5வது கடைசியா ஜெபம் முக்கியம். வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா நீங்க வச்சுட்டு கம்முன்னு விட்டுட்டு கர்த்தர் நிறைவேற்றுவார் பார்க்கணும், நான் எல்லாம் கரெக்டா இருக்கிறேன் நீங்க போனா மட்டும் பார்த்தாது. ஜெபம் வேணும். எதுக்கு ஜெபம்? அந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என் சபையில நிறைவேறணும். ஆண்டவரே நீங்க வச்சு ஜெபிக்க வேண்டும். ஹalleluya. ஹalleluya. உதாரணமா நாம் பார்க்கும்போது தானியேல் புத்தகத்தை எடுத்துக்கோங்க. தானியேல் 9வது அதிகாரம் 2வது வசனம், 3வது வசனம், 4வது வசனம் பாருங்க. தானியேலுக்கு நான் எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறித்தீர
70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொன்ன வருஷங்களின் தொகையை நான் புஸ்தகத்துல அறிந்து கொண்டேன். அப்படின்னா அர்த்தம், நீங்க சிறைக்கு போவீங்க, கர்த்தர் 7 வருஷம் கழிச்சு உங்களை திரும்பியும் உங்க தேசத்துக்கே விடுதலையாக்கி கொண்டு வந்துருவார். வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். ஆனாலும் இதை படிச்சு இதை அறிஞ்சு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்? கீழே படிங்க. நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய கர்த்தரை தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினால் விண்ணப்பத்தினால் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து ஆண்டவரே உங்கள் அன்பு கூர்ந்து உங்களுடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையின் கிருபையும் காக்கிற மகத்துவம் உள்ள பயங்கரமான தேவன் ஜெபிக்கிறார். அப்போ வாக்குத்தத்தம் வாங்கிட்டா பத்தாது. நீங்க வாக்குத்தத்தத்துக்காக என்ன செய்யணும்? நிறைவேற அந்த வாக்குத்தத்தை வச்சு டெய்லி ஜெபிங்க. கர்த்தர் சொல்லியிருக்கிறாரா? யாப்பேச மாதிரி ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி ஜெபிக்கிறீங்களா? ஜெபிங்க. ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்து, ஆண்டவரே என்னுடைய எல்லைகள் தீமை என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என் எல்லைகளை விசாலமாக்கி உங்களுடைய கரத்தை நம்மளை வையும்னு ஜெபிங்க. கர்த்தர் வாக்குத்தத்தம் A to Z எங்க கொடுத்தாலும் என்ன பண்ணுங்க? நீங்க ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. தாவீது சொல்றாரு 40:1 சொல்றாரு, கர்த்தருக்காக சங்கீதம் 41 சொல்றாரு, கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சார்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பொறுமை வேணும், அதே நேரத்தில் ஜெபமும் வேணும். கூப்பிடுதல் என்பது என்ன? ஜெபம். ஆண்டவர்கிட்ட நாம் ஜெபிக்கணும், பொறுமையோடு காத்திருக்கணும். ஆனா ஜெபம் இல்லாம ஜெபத்துக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறாது. அப்ப கரெக்டா தானியேல் ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறாரு. கர்த்தர் எரேமியா மூலமா சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி சிறையிருப்பை திருப்பி இஸ்ரவேல் ஜனங்களை தன் சொந்த தேசத்துக்கு எருசலேமுக்கும் இஸ்ரவேல் நாட்டுக்கும் கர்த்தர் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. இப்ப என்னங்க புரியுதுங்க? 5 காரியங்களுக்கு புரியுதுங்களா? பிரைஸ் தி லார்ட். கடைசியா நீங்க சொல்லலாம், வேதத்துல இருக்கிற வாக்குத்தத்தம் எல்லாம் எனக்கு நிறைவேறுமா? இதெல்லாம் சாத்தியமா நீங்க கேட்டீங்கன்னா கடைசியா ஒரு வசனம் 2 கொரிந்தியர் 1:20 படி, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேறும். ஏதாவது ஒரு வாக்குத்தத்தம் சொல்லுங்க பார்ப்போம். ஏதாவது ஒரு வாக்குத்தத்தம் உங்களுக்கு பிடிச்ச வாக்குத்தத்தம் ஏதாவது சொல்லுங்க. நீங்க படிச்சு நம்புற வாக்குத்தத்தம் ஏதாவது சொல்லுங்க. டப்புன்னு சொல்லுங்க. பாலா நீங்க ஸ்டார்ட் பண்ண. ஏதாவது வாக்குத்தத்தம் கர்த்தர் உங்க வாழ்க்கையில சொல்லுங்க. எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிச்ச வாக்குத்தத்தம் ஏதாவது சீக்கிரம். அவங்க லிஸ்ட் நீங்க ஏதாவது ஒரு வாக்குத்தத்தம் உங்களுக்கு பிடிச்சது சொல்லுங்க. கூப்பிடு நான் அப்படின்னு நீங்க ஏதோ ஒரு வெரி குட் பிரைஸ் வெரி குட். நீங்க ஏதாவது ஒரு வாக்குத்தத்தம் நீங்க ஏதாவது ஒரு வாக்குத்தத்தம் வச்சு ஜெபிக்கிறீங்களா? ஏதாவது வாக்குத்தத்தம் ஞாபகம் வச்சுருக்கீங்களா? அதுக்காக காத்திருக்கீங்களா? இருக்கா? சரி. நீங்க சிலர் சார் கர்த்தர் எனக்காக யாவும் செய்வார். பிள்ளைகள் இஸ்ரவேலுக்கு சமாதானத்தை காண்பார். நீங்க செல்வியா முடிவு நம்பிக்கை நீங்க ஏதாவது வாக்குத்தத்தம் வச்சு ஜெபிக்கிறீங்களா? ஆமே வாக்குத்தத்தம் வச்சு ஜெபிக்கிறதும் வேற யாராவது நித்திய ஜீவன் அளிப்பை என்பதை அவர் செய்வார். பெரிய வாக்குத்தத்தம் இந்த பூமியில எது கட்டாங்க நாளை போய் சேரணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தமான ஏன் இதை சொன்ன தெரியுமா? நீங்க சொன்ன வாக்குத்தத்தை எல்லாத்துக்கும் வேதம் உங்களை பார்த்து சொல்லுது, மகனே, ஆமென் மகளே, இது நடக்குது. எதுக்கு உங்களை சொல்லப்பட்டது தெரியுமா? நீங்க சொன்ன எல்லா வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்துவுக்குள் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஆம் எஸ் என்றார். நீங்க சொன்னது கர்த்தர் என்ன சொல்றாரு? எஸ் என்றார். எஸ் அண்ட் ஆமென். ஆம் ஆமென். அப்போ வாக்குத்தத்தங்கள் எல்லாமே கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென். அல்லேலூயா. கண்ணு முடிச்சவங்க ஆண்டவரே, ஒருவேளை இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு நான் அசதியா இருந்ததுக்காக என்ன மன்னிங்க. ஒருவேளை அதை பத்தி ரொம்ப ஒரு நாள் ஜெபிச்சிருக்கலாம், ஒரு மாசம் நான் ஜெபிச்சிருக்கலாம், ஒருவேளை என் வாழ்க்கை சரியில்லாம போயிடலாம். என்னையும் சீர்படுத்தி இந்த வாக்குத்தத்தத்துக்கு நான் விசுவாசத்தோடு இருக்கணும். அடுத்தது பொறுமையா நான் காத்திருக்கணும். நாளைக்கே நடக்கணும், அடுத்த மாசம் நடக்கலாம் சொல்லக்கூடாது. ஒரு சில வாக்குத்தத்தங்கள் அப்படி நடக்கும். அந்த சில வாக்குத்தத்தங்கள் தேவன் லேட் பண்ணுவார், பொறுமையா இருப்பார்.
அது பொறுமை எனக்கு தர மாட்டேன், அதுக்கான தகுதி வேணாண்டது. எந்த விதத்திலையுமே நான் இச்சைக்கு உட்பற்றக்கூடாது, பேசுகிறவங்களுக்கு உட்பற்றக்கூடாது, அடுத்தது விக்கிரகாரனுக்குரிய காரியத்தில் உட்பற்றக்கூடாது, அடுத்தது நம்ம இந்த இவங்க எல்லாம் சேர்ந்து பரிச்சை பார்த்து வனாந்தரத்தில் பரிச்சை பார்த்து நாம் பரிச்சை பார்த்துடக்கூடாது. இந்த காரியங்கள் எல்லாம் என்னை அட்டாக் பண்ணி என்ன உங்களுடைய வாக்குத்தத்தத்துக்கு தகுதி அற்றவளாக மாற்றிடக்கூடாது. ஆண்டவரே, நான் உங்களுடைய எல்லாரும் சொல்ல வாய்த்த சொல்ல ஆண்டவரே, நான் விசுவாசத்தோடு உங்களுடைய வாக்குத்தத்தங்களை ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் ஆபிரகாமுடைய பிள்ளைகளுடைய கருத்து சொல்லுது, விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் சொல்லப்படுது. ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக நாங்களும் அவரை போல விசுவாசமா இருக்கணும். எத்தனை வருஷம் வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றி செய்வார் என்ற விசுவாசம் எனக்குள்ள ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கணும் ஆண்டவரே. அடுத்தது அந்த வாக்குத்தத்தை நிறைவேற எனக்குள்ள என்ன வேணும்? பொறுமை வேணும் ஆண்டவரே. நாங்க ரொம்ப பொறுமையா இருக்கணும் ஆண்டவரே. சில நேரத்தில் வாக்குத்தத்தை நிறைவேறதுனால சரிச்சு போய் கர்த்தர் ஒன்றும் செய்யாம போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க முறுமுறுத்து ஆண்டவரை இழந்து போயிடக்கூடாது. நாங்க ரொம்ப ரொம்ப பொறுமை உள்ளவர்களா இருக்கணும் ஆண்டவரே. மூணாவது ஆண்டவரே, உண்மை இருக்கணும் ஆண்டவரே. ஆபிரகாம் நோக்கி நீங்க உண்மையா இருக்குன்னு சொன்னீங்க. தானியேல் தன்னுடைய வாழ்க்கையில உண்மையா இருந்தாரு. நாங்களும் உமக்கும் தேவனுக்கும், நாங்க வேலை செய்யற இடத்துல எங்க எஜமானனுக்கும், எங்க வீட்டிலும், எங்க போற சர்ச்சிலும், பாஸ்டரும் எல்லாருக்கும் உண்மையா இருக்கணும் ஆண்டவரே. நாலாவது, தகுதியை நாங்க இழந்துடக்கூடாது, தகுதி உள்ளவர்களா இருக்கணும். எந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றினா அந்த வாக்குத்தத்தை எனக்கு நிறைவேற நான் தகுதி உள்ளவனா இருக்கணும் ஆண்டவரே. ஐந்தாவது, என் வாழ்க்கையில தானியேலை போல ஜெபிக்கிறவனாக, வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு அவர் பார்த்துக்கிறாரு. நான் வீட்டுல கேலண்டர்ல மாட்டி வச்சு சொல்றதோ இல்லைன்னா வீட்டுல வாக்குத்தத்த அட்டைகளை மாட்டி வச்சுட்டு ஓரமா உட்கார்றது இந்த பேர் கிறிஸ்தவங்க பண்றவன் நான் பண்ணக்கூடாது. அதை பார்க்கும் போதெல்லாம் ஒவ்வொரு நாள் நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே. வாக்குத்தத்தத்தை நீ நிறைவேற்ற வல்லவராக. எல்லாரும் ஜெபிப்போம், மக்களோட ஜெபிப்போம். ஆண்டவரே, முழங்கால் முடிந்தவர்கள் முழங்கால் ஆண்டவரே, வாக்குத்தத்தங்களை நீ செய்து முடிக்கிறாங்க. ஸ்தோத்திரமாக நிச்சயமாய் நாங்கள் வாக்குத்தத்தத்தை இந்த நாளை கேட்டுக்கிறோம். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துக்குள் ஆம் என்றும் ஆமென் என்று இருக்கிறபடியா அத்தனை வாக்குத்தத்தம் எங்களுக்கு சொந்தமாக போறதுக்காக ஸ்தோத்திரமானவர். நன்றி நன்றி நன்றி, கோடாகோடி நன்றி.